சில சமயங்களில் இன்றைக்கி செல்வி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா எவ்வளோ தான் இப்போ கோபி அழுதாலும் கவலைப்பட்டாலும் குட்டிக்காரணம் அடித்தாலும் எனக்கு பார்க்க பாவமாக இல்லை. இந்த மாதிரி பல ஆண்களுக்கு சரியான ஒரு தேவையான பாடம் தான் இவர் செஞ்சது அப்படின்ட்டு. இவருக்கு நடக்கிற விஷயங்கள், இவர் செஞ்ச விஷயத்துக்கு முன்னாடி அவர் நடந்துக்கிட்ட விதத்துக்கு எல்லாத்துக்குமே இப்போ பெப்பேன்னு அழுதுகிட்டு இருக்கிறதெல்லாம் தேவை தான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுதான் நமக்கும் முன்னாடி தோணுன ஒரு விஷயம். கோபி செஞ்ச தவறுகள்லாம் 1-2 கிடையாது. வெறுமனே தனக்கு ஒருத்தவங்க கூட வாழ்கிறதுக்கு பிடிக்கல, அதனால் விவாகரத்து அப்ளை பண்ணிவிட்டு சட்டப்படி வெளில வந்துட்டு திருப்பி இன்னொருத்தவங்க கூட வாழ்கிறதுங்கிறத அவர் பண்ணலை. பாக்கியாவையும் ஏமாற்றி ராதிகாவையும் ஏமாற்றி வெளில வந்ததுக்கப்புறமும் பாக்கியாவை நிம்மதியாக இருக்க விடாமல் செஞ்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறமும் இவங்க வாழ்க்கையை அழிக்க ட்ரை பண்ணின்னு பல மோசமான விஷயங்கள் செஞ்சு மற்றவங்க உயிரே போனாலும் பரவாயில்லன்னு இந்த பிரியாணிலாம் கண்டதை கலந்து இருக்க எல்லா கேவலமான வேலைகளும் செய்த ஒரு கேரக்டர் தான் அவர். அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ அவருக்கு ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனையாக படுத்துட்டு நடந்துகிட்டு இருக்கிறது. இப்போ ராதிகா கிட்டத்தட்ட முடிவே பண்ணிடுறாங்க. இப்போ எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் ராதிகா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி கோபியை சேர்த்துக்கல அப்படின்னா கோபி என்ன எத்தனை நாளைக்கு இந்த வீட்டில் பாக்கியா வச்சுட்டு இருக்க முடியும்னா பாக்கியா இப்போ அவர் கூட கல்யாண வாழ்க்கையில் இல்லை. இப்போ ஆல்ரெடி அவருக்கு சமைக்க வேண்டிய பொறுப்பு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா ஈஸ்வரி அவருக்கு சமைச்சிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னா பாவம் வயசானவங்கன்னு சொல்லிட்டு இவங்க சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இதே சாக்கா அப்படியே நீ சமைக்கிற அப்படியே ஒரே வீட்டில் ஒன்றா இருந்துருங்களேன், கல்யாணம் பண்ணிக்கங்களேன் திருப்பி அப்படிங்கிற மாதிரி எதையாச்சும் பேசும்பொழுது இதான் மரியாதை கெட்டு போயிடும். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போங்க, நீங்களும் உங்கள் பிள்ளையோட வெளில போயிடுங்க, இந்த மாதிரி எண்ணத்தோடு இங்கே இருக்கிறீங்க, இந்த என் வீட்டில் இருக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பாக்கியா சொல்லுவாங்களா? இந்த கதை போகிற போக்கு இந்த கதையோட முடிவில் எப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும்? பாக்கியாவுக்கு ஒரு மறுமணங்கிற மாதிரி ஒரு டாபிக் இருந்துச்சு நடுவில் பழனிசாமி ஸ்ரீபா அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் ஷர்ட்லேருந்து ஆரம்பித்து ஷூஸ் வரைக்கும், சாரீலேருந்து ஆரம்பித்து சுடிதார் வரைக்கும் பல ஆஃபர்ஸ் போய்ட்டுருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. அப்படியே நிறைய ஆஃபர்ஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.